அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பினாயிலில் பெர்ஃப்யூம் ரொம்ப நாளைக்கு ஏன் நீடிக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பொருள் சேர்த்தனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பெனாயிலில் ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, இந்த பெர்ஃப்யூம் ப்ராப்ளம் எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே 2 அல்லது 3 வீடியோ போட்டிருக்கேன். அது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும், பார்த்துருப்பாங்க. இப்போ இதில் நம்ம சொல்ல போகிறது ஒரு புதிய ஃபார்முலா சொல்ல போகிறோம். இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஃபார்முலாவை சொல்ல போகிறோம். அதில் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டும் கவனமாக நீங்கள் கேட்டுக்குங்க. எந்த அளவுக்கு சேர்த்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான நிறையா விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது. அப்படிங்கிறதால மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த பினாயிலில் பெர்ஃப்யூம் ஏன் ரொம்ப நாளைக்கு நீடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை அதை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் கடையில் காம்பவுண்ட் வாங்கிட்டு வருவீங்க. அதை நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்து அதுக்கடுத்த நீங்கள் பெர்ஃப்யூம் தனியாக கொடுப்பாங்க கடையில். நீங்கள் தனியாக வாங்கிட்டு அதில் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி தயார் பண்ணும்போது அந்த பெனாயிலில் பெர்ஃப்யூம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அப்படிங்கிறதுனால தான் கடைக்காரவங்களே உங்களுக்கு பெர்ஃப்யூமை தனியாக தான் கொடுப்பாங்க. எப்போவுமே காம்பவுண்டில் சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, காம்பவுண்டில் பைனாயில் சேர்த்துருப்பாங்க. இந்த பைனாயில் மற்ற பெர்ஃப்யூமை ரொம்ப நாளைக்கு நீடிக்க விடாது. பைனாயில் சேர்த்துற ஒரு பொருளில் மற்ற பெர்ஃப்யூம் சேர்த்த முடியாது. சேர்த்தும் போது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும். அப்படிங்கிற பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். வழக்கமான காம்பவுண்டில் நீங்கள் எந்த காம்பவுண்டு எடுத்தாலும் சரி, அதில் பைனாயில் சேர்த்துருப்பாங்க. அதில் அந்த பைனாயிலுக்கு பதிலாக நாம் டபுள் டிஸ்டில்டு டர்பன்டைன் ஆயில் இதை நம்ம சேர்த்த போகிறோம். இது பைனாயில் சேர்த்தக்கூடாது. பைனாயிலுக்கு பதிலாக நம்ம இந்த டபுள் டிஸ்டில்டு டர்பன்டைன் ஆயில் இதை நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ இதை சேர்த்து நாம் பெர்ஃப்யூம் ஆட் பண்ணும்போது இதில் வாசனை ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். நம்ம சொல்கிறது நார்மலான டர்பன்டைன் ஆயில் கிடையாது. இது டபுள் டிஸ்டில்டு டர்பன்டைன் ஆயில். இது நீங்கள் பைனாயிலுக்கு பதிலாக வழக்கமாக நீங்கள் என்ன சேர்த்துவீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. காம்பவுண்டு நம்ம 2 ஃபார்முலாவில் நம்ம தயார் பண்ணலாம். ஒரு ஃபார்முலா அல்ஃபாக்ஸ் 200 ட்ரோ. பைனாயிலுக்கு பதிலாக நம்ம இந்த டபுள் டிஸ்டில்டு டர்பன்டைன் ஆயிலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக இன்னொரு காம்பவுண்டு, அது இந்த சாஃப்ட் சோப்பு, ரோசினு இதெல்லாம் கலந்து இன்னொரு ஃபார்முலா தயார் பண்ணுவாங்க. அதுலேயும் நம்ம பைனாயிலுக்கு பதிலாக இந்த டபுள் டிஸ்டில்டு டர்பன்டைன் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நாம் எந்த பெர்ஃப்யூம் வேணாலும், உங்களுக்கு தேவையான எந்த பெர்ஃப்யூம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் அல்ஃபாக்ஸ் 200, 200 கிராம் ட்ரோ 50%, டர்க்கி ரெட் ஆயில் 50% உள்ளது 200 கிராமு. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதைத்தான் எமல்சிஃபையர்னு சொல்லுவாங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக மூணாவதாக 600 கிராம் டபுள் டிஸ்டில்டு டர்பன்டைன் ஆயில் இதை யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த கலவையில் இந்த எமல்சிஃபையரோட இந்த டபுள் டிஸ்டில்டு டர்பன்டைன் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கிங்க 600 கிராம். இப்போ 1 லிட்டர் காம்பவுண்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெர்ஃப்யூம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம். பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் இதில் அதிகமாகலாம் தண்ணி சேர்த்த முடியாது. அதிகமாக 8லிருந்து 10 லிட்டர் தண்ணி சேர்த்தலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.